எலி படத்தில் வடிவேலுவுடன் ஆட்டம் போட்ட சதாவை பார்த்து பொறாமையில் பொசுங்கிப் போயுள்ளனராம் ஏராளமானோர். காரணம், அழகான சதாவின் அட்டகாசமான ஆட்டம்தானாம். காமெடியன்கள் ஹீரோவாக நடித்தால் சொல்லவே வேண்டாம். ரம்பை, மேனகை எல்லாம் தனக்கு ஜோடியாக வேண்டுமென்று தயாரிப்பாளரிடமும் இயக்குனரிடமும் கண்டிஷன் போடுவார்கள். இது தமிழ் சினிமா உலகில் காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய காமெடியன்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? இந்திரலோகத்தில் நா. அழகப்பன் படத்தில் ஸ்ரேயா ஒரு பாடலுக்கு வடிவேலுடன் ஆட்டம் போட்டார். ரஜினியுடன் ஜோடி சேர்ந்த பெண் தன்னுடன் நடித்துவிட்டாரே என்று அசந்து போய் நடித்தார் வடிவேலு. அந்த படம் ஃபிளாப் ஆனது ஒரு பக்கம் இருக்க, ஸ்ரேயாவின் வாழ்க்கை அத்தோடு தமிழ் சினிமாவில் அஸ்தமனமானது. காரணம், அந்த அளவிற்கு தமிழ் ஹீரோக்கள் கடுப்பானதுதான். ஆனாலும் அசராத வடிவேலு தனக்கு ஜோடியாக அழகிய ஹீரோயின்களை தான் நடிக்க வைப்பதில் ஆர்வமாக இருக்கிறார். தெனாலிராமன் படத்தில் இப்படித்தான் மீனாட்சி தீக்ஷித் நடித்தார். இப்போது வடிவேலு நடிக்கும் எலி படத்தில் நடனமாடியுள்ளார் சதா. சில தினங்களுக்கு முன்னர் வடிவேலு, சதா நடன காட்சியொன்றை சென்னை பின்னி மில்லில் படமாக்கினர். ஏராளமான துணை நடிகைகள் உடன் ஆட, வடிவேலு, சதா ஜோடியாக ஆட இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டது. பெரிய செட் போட்டு இதை எடுத்தனர். டான்ஸ் மாஸ்டர் தாரா நடனம் அமைத்தார். விக்ரம், மாதவன், விஷால், ஜெயம் ரவி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் சதா நடித்துள்ளார். தெலுங்கிலும் நிறைய படங்களில் நடித்துள்ளார். தற்போது அவருக்கு மார்க்கெட் இல்லாவிட்டாலும் வடிவேலுடன் அவர் நடிப்பது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் கதைக்கு அழகான கதாநாயகி இருந்தாலும் கதையும் காமெடியும் தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்கும் என்பதை வடிவேலு புரிந்து கொண்டால் சரிதான் என்கின்றனர் இந்த ஜோடியை பொறாமை பொங்க பார்ப்பவர்கள்.